Adobe Illustrator ஏன் யூஸ் பண்ணுறோம் என்று சொல்லும்போது எங்களுக்கு தெரியும் Adobe Photoshop பொதுவாக ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட நிறைய விடயங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறது போன்ற விடயங்களை செய்கிறோம். ஆனால் Adobe Illustrator அதே கம்பெனி தான். அதில் செய்யக்கூடிய முக்கியமான விடயங்கள் லோகோ, டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட விடயங்கள், வெக்டர்ஸ், ஸோ இது போன்ற விடயங்களை செய்வதற்கு மிகவும் இலகுவாகவே இருக்கும். ஸோ Adobe Illustrator எடுத்துக்கொண்டால் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது அந்த முக்கியமான சில விடயங்கள், பேசிக் விடயங்கள் எல்லாம் இதில் பார்ப்போம். ரைட், நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ஓரளவு Adobe Illustrator தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, நிறைய பிரயோசனமாக இருக்கும். ஆரம்பத்தில் எவ்வாறு ஒரு ஃபைலை, டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம், க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபைலில் போய்ட்டு நியூவை கிளிக் பண்ணி ஸோ இவ்வாறான நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அதில் முக்கியமாக உங்களோட டாக்குமெண்ட்டை சைஸை இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். அதில் முதலாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் சைஸ், அதாவது A4, A3, B5 போன்ற சைஸில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது கஸ்டம் சைஸ், உங்களுக்கு தேவையான சைஸை இந்த இடத்துல வித் ஹைட்டை வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது இதில் யூனிட்டை பொதுவாக இன்ச்சஸ், சென்டிமீட்டர்ஸ், மில்லிமீட்டர்ஸ் போன்ற விடயங்களை பிரிண்ட்டுக்கு எடுக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம். பிக்சல் பொதுவாக ஸ்க்ரீனுக்கு எடுக்கும் போது பிக்சலை எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது கலர் மோடில் 2 வகையான கலர் மோட் காட்டப்பட்டிருக்கு. CMYK பொதுவாக பிரிண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் கலர்ஸை சரியாக மேனேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி. RGB பொதுவாகவே ஸ்க்ரீனுக்கு, அதாவது ஒரு வீடியோக்கு அல்லது ஸ்க்ரீனுக்கு, ஃபேஸ்புக்கு போட போகிறீங்க, ஸோ இவ்வாறான விடயங்களுக்கு RGB செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த இடத்துல CMYK செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறேன். ஸோ இப்போது என்னுடைய டாக்குமெண்ட் காட்டப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த செலெக்ஷன் டூல்ஸ் போன்ற விடயங்கள் அடங்கிய இந்த டூல்ஸ். இந்த டூல்ஸ் விண்டோஸில் போனேன்னு சொன்னால் இந்த இடத்துல டூல்ஸாக காட்டுது. ரைட், எங்களுக்கு விண்டோஸ் போய்ட்டு டூல்ஸை செலக்ட் பண்ணலாம். அடுத்து இந்த செலெக்ஷன் டூல் சம்மந்தமாக முக்கியமான விடயங்களை பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த இடத்துல பாருங்கள், ரெக்டாங்கிள் டூல்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணும்போது இதில் ரெக்டாங்கிள் டூல், பாலிகான் டூல், ஸ்டார் டூல் போன்ற விடயங்கள் வரும். தேவையானதை உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட், செலக்ட் பண்ணி இவ்வாறு ட்ரா பண்ணி கொள்ளலாம். ரைட், இவ்வாறு நீங்கள் இந்த டூலை செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணும்போது இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேணும். இதில் ஃபில்னு காட்டப்பட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது அது முன்னால் வருது. இதை டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த கலர் பிக்காக வருது. இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். செலக்ட் பண்ணி ஓகே பண்ணினா இந்த இடத்துல ஃபில்லாக காட்டப்பட்டிருக்கு. ரைட், ரெண்டாவது இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு ஸ்ட்ரோக். ரைட், இந்த ஸ்ட்ரோக்குக்குரிய முக்கியமான விடயங்கள் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி. ஸோ இதை எங்களுக்கு விண்டோஸில் போய்ட்டு ஸ்ட்ரோக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். விண்டோஸில் போய்ட்டு இந்த இடத்துல இருக்குது ஸ்ட்ரோக். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரோக் வருது. ரைட், ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரோக்குக்குரிய வித்தை கூட்டுறதுக்காக வேண்டி இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாயிண்ட் கணக்கில் ஸ்ட்ரோக்கை கூட்டலாம். ஸோ இந்த ஸ்ட்ரோக்குக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணி இந்த ஸ்ட்ரோக்குக்குரிய கலரையும் உங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம் இவ்வாறு. ரைட், இந்த ஸ்ட்ரோக்கு இல்லாமல் செய்கிறேன்டா இந்த இடத்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி இப்படி கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரோக் இல்லாமலாகிவிடும். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான். அடுத்து இந்த இடத்துல ஆல்ட் கீயை செலக்ட் பண்ணி இவ்வாறு நீங்கள் மூவ் பண்ணும்போது அது காப்பி ஆகுது. ஸோ இந்த கலரை மாற்றுறேன்னு சொன்னால் இவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம். ரைட், அதே போல் இவ்வாறு ஆல்ட் கீ மூலம் உங்களுக்கு இதை இன்னொன்று காப்பி பண்ணி கொள்ளலாம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல இருக்க அரேஞ்சில் பிரிங் டு ஃப்ரண்ட்டுண்டா முன்னுக்கு வருது, பிரிங் ஃபார்வர்டுண்டா ஒவ்வொன்றா வருது, சென்ட் பேக்குண்டா ஒவ்வொன்றா பின்னால் நோக்கி போகுது, சென்ட் டு பேக்குண்டா ஆகவே பின்னோக்கி போகும். நான் இதை சென்ட் டு பேக்கை போடுறேன், இது பின்னோக்கி போகுது.
இப்போ ரைட் கிளிக் பண்ணி bring forward. ஸோ ஒரு ஸ்டெப் முன்னால் வருது. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு விடயம் தான் Adobe Illustratorல. ரைட், அடுத்து வந்து இந்த செலெக்ஷன் டூலில் முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த இடத்துல 2 செலெக்ஷன் டூல் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் வீண்டு வரக்கூடிய செலெக்ஷன் டூல், இந்த இடத்துல பாருங்கள் ஏண்டு வரக்கூடிய டிரெக்ட் செலெக்ஷன் டூல். ரைட், இந்த டிரெக்ட் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணி இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான மாதிரி உங்களுக்கு எவ்வாறு சேஞ்ச் பண்ண முடியும். அது டிரெக்ட் செலெக்ஷன் டூல். இந்த செலெக்ஷன்ஸ் டூலை மூலமாக உங்களுக்கு அதை மூவ் பண்ணலாம். ஸோ இது டிரெக்ட் செலெக்ஷன் டூலுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. ரெண்டாவது இந்த இடத்துல பென் டூல் இருக்குது. பென் டூலை செலக்ட் பண்ணும்போது முக்கியமாக இந்த ஃபில் கலரை பார்க்க வேண்டும். இதை பாருங்கள், இப்படி நான் கிளிக் பண்ணும்போது இவ்வாறு ஃபில் ஆகி வருது. அதுக்கு என்ன செய்யலாம்னா இதை ஸ்ட்ரோக் மாற்றும் போது இதுக்குரிய இந்த வழி ஈஸியாக வருது. அடுத்து வந்து இந்த பென் டூல் மூலமாக இவ்வாறு கிளிக் பண்ணி இன்னொரு இடத்த கிளிக் பண்ணி தேவையான இந்த வளைவை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல வைக்கும் போது ஒரு மார்க் வருது. அவ்வாறு இந்த மார்க் வரும்போது கிளிக் பண்ணி இதுக்கு தேவையான மாதிரி இவ்வாறு இந்த வளைவை எடுத்துக்கொள்ளலாம். ரைட், தேவையான டிசைனை செய்யக்கூடியதுக்கு முக்கியமாக இந்த பென் டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துக்கொள்ளும் போது பொதுவாக எங்களுக்கு தேவையான விடயங்களை டைப் பண்ணி இந்த செலெக்ஷன் டூல் மூலமாக இதை சைஸை கூட்டி குறைக்கலாம். இதை ஷிஃப்ட் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினவாறு இந்த சைஸை கூட்டி குறைக்கும் போது அதே ஷேப்பில் கூட்டி குறையும். இல்லாவிட்டால் உங்களுக்கு இவ்வாறு வித்தியாசமான முறையில் ஷிஃப்ட் கீ இல்லாமலும் இந்த டிசைனை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பென் டூல் ஃபஸ்ட்டில் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பென் டூல் மூலமாக இவ்வாறான ஒரு டிசைனை வரும்போது முதல்ல பார்த்துக்கொள்ளுங்க, ஸ்ட்ரோக்குக்கு மாற்றிக்கொள்ளுங்க இந்த இடத்துல. ரைட், இவ்வாறு வரும்போது இந்த டெக்ஸ்ட்டை டைப் டூலை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இவ்வாறான ஒரு மார்க் வருது. இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டை டைப் பண்ணலாம். அடுத்து இந்த செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தேன் மார்க் அதை டைப் பண்ணும்போது இவ்வாறு பெரிதாக வருது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தேன் மார்க்கை கிளிக் பண்ணும்போது இதோட சைஸ் குறைவாக வருது. ஸோ இது ஒரு முக்கியமான விடயம். எங்களோட டெக்ஸ்ட்டை டிசைனாக செய்கிறதுக்கு தேவையான மாதிரி இந்த டிசைனை வரைஞ்சி கொள்ளலாம். அடுத்து கடைசியாக பார்க்கலாம் இந்த இடத்துல கிரேடியன்ட் எவ்வாறு செய்கிறேன்னு சொல்லி. இந்த இடத்துல ஒரு கிரேடியண்ட்டை நீங்கள் செய்யும் போது இவ்வாறு நான் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இருக்க கிரேடியன்ட் டூலை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணும் போது இவ்வாறு கிரேடியண்ட்டை காட்டும். இந்த கிரேடியண்ட்டை விண்டோஸ் கிரேடியன்ட் என்ற இந்த பகுதியிலையும் காட்டுது. ஸோ அவ்வாறு கிரேடியன்ட் பகுதி இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. இதில் 2 கலர்ஸ் இந்த இடத்துல காட்டுது. தேவையான கலர்ஸை ஆட் பண்ணும் போது இந்த இடத்துல கிளிக் பண்ணி கொண்டால் அதுக்குரிய கலர்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ இந்த கலர்ஸில் அதாவது கிரேடியன்ட் ஸ்லைடை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல கலர்ஸை காட்டுது. உங்களுக்கு தேவையான கலரை இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இந்த கலரை கிளிக் பண்ணி இந்த இடத்த கிளிக் பண்ணும்போது CMYK கிளிக் பண்ணினால் உங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் கலரை கொடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த இடத்த மூவ் பண்ணும்போது இந்த கலரை கூட்டி குறைச்சி மூவ் பண்ணலாம். ஸோ இவ்வாறு தான் ஒவ்வொரு இடத்துலையும் கலர்ஸை கொடுத்துக்கொள்வது. அதை கிளிக் பண்ணி கிரேடியன்ட் ஸ்லைடரை கிளிக் பண்ணி கலரை மாற்றிக்கொள்ளலாம். இந்த இடத்துல 2 டைப் இருக்குது. முதலாவது வந்து லீனியர் டைப். இந்த இடத்துல அரௌண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது ரேடியலை காட்டுது. அதை கிளிக் பண்ணினால் இவ்வாறு மாற்ற முடியும். ஸோ இவ்வாறான டூல்ஸால் தெரிந்திருக்கும் போது நிறைய சேஞ்சஸ்களை நிறைய டிசைன்களை பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இது பேசிக்கும் மற்றும் உண்டான தேவையான டூல்ஸும் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம்.
மேலும் இவ்வாறான வீடியோக்களை பார்ப்பதற்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.